செடியெலாம் நான் வளர வைக்கல, என்னோடய தாத்தா வளர வச்சாங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற செடியெலாம் நான் வளர வச்சு நான் வர வச்சது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நானும் இவர் தான் என் தம்பி, நானும் என் தம்பியும் தான் இந்த செடிக்கெல்லாம் நாங்கள் தண்ணி ஊற்றி வளர வைக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஆலமரத்தில் தான் ஜாலியாக தொங்கி தொங்கி விளையாடுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்களுக்கும் எடுத்து போட்டிருக்கேன். இந்த பூ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ரேடிஷ். இது நான் 10 ருபீஸ்க்கு வாங்கி நட்டு வச்சேன். கையாலே ஹோல்ஸ் போட்டு அதில் ஒன்று ஒன்றா போட்டு நட்டு வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே வளர்ந்துடுச்சு. பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா. இப்போ இது அவரைக்காய் செடி, அவரை கொடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது நாங்கள் பதுவுக்கு தான் போட்டோம். அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து அவரைக்காய் நிறைய கொடுத்துச்சு, நீங்களே பார்க்குறீங்க இப்போ. அப்புறம் இதுவும் அவரைக்காய் கொடி தான். பாருங்கள், அந்த இதுவெலாம் அழகாக இருக்குது. இப்போ இதுதான் எனக்கு பிடிச்ச பூ. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் உங்களுக்கும் காமிச்சேன். இது பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. அதான் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நாங்கள் இங்கே நட்டு வச்சு இந்த கீரையெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் கடையிலே எதுவுமே வாங்கிக்க மாட்டோம். இது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை பூச்சடிச்சு போயிடுச்சு. நாங்கள் வெட்டி வெட்டி விட்டு அது துளுத்து வரும். அப்போ நல்ல கர்லீவ்ஸாக வரும். இது மாதிரி பூச்சடிச்சு போக மாதிரி வராது. நீங்களே பார்க்குறீங்க. இதை நாங்கள் வெட்டி விட்டோம், அது அழகாக துளுத்து நியூ லீவ்ஸாக வந்துருச்சு. நீங்களே பார்க்குறீங்க. இப்போ அது துளுத்து வர்றதுலாம் நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிப்போம். அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் பறித்து நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிப்போம். அது முடிக்கெலாம் நல்லது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா குருவி கூடு. இது ரொம்ப பெருசாக இருந்தது, அதனால தான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இது நச்சிக்கொட்டை கீரை. இந்த நச்சிக்கொட்டை கீரை நம்ம உடலுக்கு நல்லது. இது மாங்காய் மரம், பங்களா பெல்லின்னு சொல்லுவாங்க. அதான் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இது நிறைய காய் தரும். இது வெள்ளை எருக்கஞ்செடி. இது வச்சா நம்மளுக்கு இதை கும்பிட்டா நம்மளுக்கு நல்ல இது தரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நல்லா வேண்டுதல் தரும். அப்புறம் இது மரவள்ளி கிழங்கு. இது நாங்கள் சும்மா வச்சு தான் விட்டோம், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்தது. தண்ணி எதுவுமே போட மாட்டோம். அதே மாதிரி இது நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது தான் லைட்டாக தண்ணி ஊற்றுவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றுவோம். இப்போ நான் அதை அந்த டிசம்பர் பூவை லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இது தாய் செடியிலேருந்து அந்த பேபி பிளான்ட்டை எடுத்துகிட்டு நட்டு வச்சுருக்கேன். இது வெண்டைக்காய் செடி. இது சும்மா சீட்ஸ், அந்த வெண்டைக்காய் வளர்ந்தது, அது காஞ்சி போனதை எடுத்து அதில் இருந்ததை சீட்ஸ்லாம் எடுத்து நான் கையாலேயே ஓட்டு போட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுவாக துளுத்து வந்துடுச்சு. இது மல்லிப்பூ செடி, அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் கட்டி தலையில் வச்சுப்போம். இது டொமேட்டோ செடி. நாங்கள் எப்படியோ ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஆனால் இதுதான் மீதி இருக்கிறது. காயாக இருந்தது, அதனால விட்டுட்டு பழமாகிற வரைக்கும் நாங்கள் வச்சுருப்போம். இது மணி பிளான்ட். நான் சொன்ன கொடியெலாம் வளர வச்சேன்னு, அதனால தான் இது ரோஸ் செடி. இது நாங்கள் பதுவுக்கு போட்டிருக்கோம், அப்புறம் வளர்ந்துரும் நினைக்கிறேன். இது மல்லிப்பூ செடி இருக்குது, லைன் கிராஸ் இருக்குது, மணி பிளான்ட் இருக்குது. இது ரோஸ் செடி, இதுவும் ரோஸ் செடி. தொட்டாசினியும் இருக்குது. அப்புறம் பீஸ் செடி. இது வாழை மரம். வாழை மரத்தில் ஏன் இலை கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அந்த இலையெல்லாம் நாங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். அதை வெட்டி சாப்பிடும்போது நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிப்போம் சாப்பிட்றதுக்கு. இது சுண்டைக்காய் செடி. இப்போ தான் பூ விட்டுருக்கு. இந்த சுண்டைக்காயில் என்ன நல்லதுன்னா சுகர் வராது. அதே மாதிரி என்ன மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பூச்சி வயிற்றில் இருக்கும், அதெல்லாம் அண்டாது. இது வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் கொடுத்தா போதும். இந்த பப்பாயாவில்
இதில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 or 3 ஃப்ரூட்ஸ் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு. இந்த பப்பாயா வந்து நமக்கு கண்ணுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது இந்த பப்பாயா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது நித்யா கல்யாணி. இதை வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு காலையில் அண்ட் ஈவினிங் நாங்கள் வந்து இந்த பூவையும் இந்த நித்ய கல்யாணி இலையையும் எடுத்து நாங்கள் டீ போட்டு குடிப்போம். நீங்கள் இதை எடுத்து நீங்கள் டீ போட்டு குடிச்சு பாருங்கள். இது சூப்பராகவும் இருக்கும், அதே மாதிரி மருத்துவ குணமாகவும் இருக்கும். நான் சொன்னேன்ல இந்த டிசம்பர் பூவை காமிப்பேன்னு, அது இதுதான். இந்த டிசம்பர் பூவில் ஒயிட் கலரும் அண்ட் வயலட் கலரும் வரும். இது கனகாமரம் செடி. இதில் வந்து ரெட் கலரில் இருந்தது, ஆனால் உங்களுக்கு காமிக்கும் போது ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சில்லிஸ் செடிலாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பப்பாயாஸ்லாம் குட்டி குட்டியாக வளர்ந்தது தான் இதெல்லாம். அப்புறம் பெருசாகிடுச்சு. இப்போ இதெல்லாம் சில்லி தான். இது இது கனகாமரம் இப்போ தான் நாங்கள் நட்டு வச்சோம். இது செம்பருத்தி செடி, இதுவும் நாங்கள் இப்போ தான் நட்டு வச்சோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுவும் அவரைக்காய் செடி தான், ஆனால் இது வெறும் அவரைக்காய் செடி இல்லை, நாட்டு அவரைக்காய் செடி. இந்த அவரைக்காய் ஒரு வாரத்தில் நாங்கள் 2 or 3 டைம்ஸ் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இதுவும் நல்லது தான். இந்த அவரைக்காய் செடி நான் கடையில் கொடுத்து வாங்கும் போது அந்த சீட்ஸ் வந்து 25 rupeesனு சொன்னாங்க. ஆனால் நான் பிரித்து பார்க்கும்போது அதில் வெறும் 4 சீட்ஸ் தான் இருந்தது. அது நல்லா பிக் சீட்ஸாக இருந்ததுனால அது மாதிரி சொல்லியிருக்காங்க போல். எனக்கு அது தெரியல. அந்த சீட்ஸ் அதுக்குள்ளே நாங்கள் தொட்டு பார்த்தோம்னா நிறைய சீட்ஸ் மாதிரி இருந்தது, ஆனால் திறந்து பார்த்தா ஒரு 4-5 சீட்ஸ் தான் இருந்தது. எனக்கே இதுவாயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து லெமன் செடி. இதில் இன்னும் காய் வராது, இப்போ தான் நாங்கள் வளர வச்சுருக்கோம். இது காய் வர ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த தென்னை மர செடியில் தென்னை மரம் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. அதனால் இந்த தேங்காயெலாம் கீழே விழும்போது நாங்கள் வெட்டி காய வச்சு அதில் எண்ணெய் அடி எடுப்போம். நாங்கள் கடையில் கொடுத்து வாங்க மாட்டோம் தேங்காய் எண்ணெயை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நச்சுக்கொட்டை கீரையில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். அந்த நச்சுக்கொட்டை கீரையில் நமக்குள்ளே இருக்கிற நச்சிலாம் வெளியே வரும். இன்னும் 2 என்கிட்ட இருந்தது லெமன் செடி. ஒன்று நான் காமிச்சிட்டேன், இன்னொன்று வந்து நிறைய காய் காய்ச்சுது. இப்போ தான் காய் காய்க்குது, இன்னும் பழமாகலை பாருங்கள். அப்புறம் இது வந்து வல்லாரக்கீரை. இந்த வல்லாரக்கீரை எதுக்கு யூஸ்னால், சின்ன பசங்களுக்கு நீங்கள் படிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அது வந்து இதை நீங்கள் ஒரு காலையில் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு 5 or 10 leaves 2 or 3 leaves சாப்பிட்டா போதும். அது நல்லா அறிவு கொடுக்கும், நல்ல படிப்பும் ஞாபகம் இருக்கும். இதில் வந்து எல்லாமே நன்மை தான், அறிவு மட்டும் இல்லை, எல்லாமே நன்மை தான். சுகர் போகும், எல்லாமே போகும். இது வந்து முடக்கத்தான் செடி. முடக்கத்தானில் மூட்டு வலிலாம் சரியாகும். அதே மாதிரி எங்கள் தாத்தாக்கெலாம் நாங்கள் இதை தான் ரசம் வச்சு கொடுப்போம். அவங்க அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்கள் தாத்தா. அப்புறம் கொய்யா செடி வந்து நாங்கள் இப்போ உங்கள் சின்ன பசங்கள்லாம் பாத்ரூம் வந்து ஒரு நாளைக்கு எப்பயுமே போகலன்னா இதை நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னா, ஒரே ஒரு பழம் சாப்பிட கொடுத்தீங்கன்னா இது வந்து நல்ல நன்மை தரும், நல்ல பலன் தரும். அதே மாதிரி நாங்கள் இது வந்து வெண்டைக்காய் செடி தான் இங்கே அங்கங்கே நட்டு வச்சுருப்போம். எனக்கு வெண்டைக்காய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நாங்கள் அங்கங்கே நட்டு வச்சோம். இது வந்து சில்லி செடி. இந்த சில்லிஸில் நாங்கள் வந்து நட்டு வச்சுருக்கோம். இந்த சில்லி கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இந்த செடி வந்து சிறியானங்கை. இது பாம்பு கடிச்சிதுன்னா விஷத்துக்கு சாராக்கி குடிக்கலாம். அதே மாதிரி இது நீங்கள் வந்து வல்லாரக்கீரை மாதிரி காலையில் வந்து 2 leaves சாப்பிட்டா போதும்.
இது ரொம்ப கசக்கும். நான் சாப்பிட்ருக்கேன், நான் தினமும் சாப்பிடுவேன். ஆனால் இது ரொம்ப கசக்கிறதுனால நான் கொஞ்ச நாள் விட்டு தான் சாப்பிடுவேன். இது வந்து குண்டு மல்லி. இது விநாயகருக்கு கண்ணு வைப்பாங்க. அப்புறம் இது வந்து வெற்றிலை செடி. இந்த வெற்றிலையில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த வெற்றிலை ரசம் வைப்போம். அப்புறம் எல்லாத்துக்கும் யூஸ் இது. இது வந்து இதுக்கு இப்போ குட்டியாக தான் இருக்குது, ஆனால் நிறைய பழம் தருது. இந்த பப்பாயா செடி ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனால் நிறைய பழம் தருது. இது வந்து பிரண்டை. இந்த பிரண்டையில் நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு துவையல் அரைக்க பயன்படுத்துவோம். இது எல்லாத்துக்குமே நல்லது. அதனால நாங்கள் வாரத்தில் 2 தடவை நாங்கள் பிரண்டையை துவையல் அரைக்க யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க கற்பூரவள்ளி செடி, அது எல்லாத்துக்குமே நல்லது. அதில் நாங்கள் ரசம் வச்சு குடிப்போம். இது நாங்கள் ஊஞ்சலில் தினமும் ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருப்போம். இதான் எங்கள் வீடு. இதுவும் பங்களாபல்லி மரம். அங்கேயும் இருக்குது, 2 மரம் இருந்தது, நாங்கள் அதை காமிச்சிட்டோம். இது வந்து பழாப்பழ மரம். இப்போ தான் காய் விட்டுருக்கு. 2 or 4 காய்ன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நானே பார்த்தேனே. இப்போ தான் காய் விட்டுருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாக் ஃப்ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படா வளரும்னு நான் காத்துக்கிட்டு இருந்துப்பேன். ஆனால் இப்போ தான் வளர்ந்துருக்கே. ஆனால் இது எப்போ பெருசாகி எப்போ எனக்கு பழம் கொடுக்கும்னு தெரியலை. அது இது எல்லா பழத்துலேயும் கொஞ்சம் பழம். இப்போ நான் சொன்னதில் கொஞ்சம் டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அதனால இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.